லாஸ்ட் எபிசோட் எதை பற்றி பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டைப்ஸில் நேம்டு ஃபங்க்ஷன், அனானமஸ், ஆரோ, அதே மாதிரி ஹையர் ஆர்டர் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்கலாம்னா கரிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஐஐஎஃப்இ ஐ மீன் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபைனலாக வந்து க்ளோஷர் பற்றி பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரிங்ன்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணி பேராமீட்டர் ஒரு 3 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கீழே வந்து நான் கால் பண்ணும்போது சிங்கிள் லைன்லி மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? பட் கரிங்கில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அதுக்குள்ளேயே ரிட்டர்ன் பண்ணும்போது மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணி தனித்தனி ஆர்குமெண்ட்டாக நான் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்க முடியும். அதான் கரிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அன்கரிங்கிற ஒரு பிளாக் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நாமளே எப்பயும் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம்ல, அதுலேயே வந்து ஒரு 3 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப கால் பண்ணும்போது அந்த சிங்கிள் லைன்லேயே 3 பேராமீட்டருக்கும் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஃபைனலாக அந்த ஆர்குமெண்ட்டில் வச்சு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுவே கரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறது வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனை நான் ரிட்டர்ன் பண்ணிப்பேன். இங்கே வந்து 3 ஆர்குமெண்ட்டாக நான் பாஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் 3 பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டேன். பட் கரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுல வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிப்பேன். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த மல்டிபிள் ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணிப்பேன். பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது சிங்கிள் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் கடைசியில் எனக்கு இந்த ஆர்குமெண்ட்டில் சேர்த்து ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 3 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். 3 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். A, B, C. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பண்ண போகிறது அன்கரிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கரிங் பார்க்கலாம். அன்கரிங்னா ஒரே ஃபங்க்ஷனில் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க போகுது, அவ்வளோதான். அதுதான் வந்து அன்கரிங் சொல்லுவாங்க. A + B + C. எப்பயும் போல் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு நான் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். நார்மலாக ரெகுலர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது அன்கரீட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? 6 வரப்போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நான் கரிங்கில் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் ஆட், இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஏன்ற ஒரு பேராமீட்டர் நான் வாங்கிக்கிறேன், ஒரு சிங்கிள் பேராமீட்டர். அதே மாதிரி ரிட்டர்ன்ற கீவேர்டில் நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் வாங்கியிருப்போம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி. பட் இப்போ நான் என்ன வாங்க போகிறேன்னா வேறு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வாங்குகிறேன். ஓகேவா? ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இங்கே பீன்ற பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நான் காமனாக பாஸ் பண்ணிவிட்டேன். பட் இந்த இடத்துல நான் தனித்தனியாக கொடுக்க போகிறேன் கரிங்கில். இங்கே திரும்பவும் இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், சீன்ற ஒரு பேராமீட்டர் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? சீன்ற ஒரு பேராமீட்டர் வாங்கிட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். A + B + C ஆட் பண்ணுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ எப்படி நான் அக்சஸ் பண்ணுறது, ஓகேவா? எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடுன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இதில் எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் 10ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் கால் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அது இது ஹோல்ட் பண்ணும். கரெக்டாக? இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? வேறு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேம் இந்த சிங்கிள் லைன்லேயே செயினிங் கால்னு சொல்லுவாங்க. அந்த செயினிங் கால் மூலிமா ஒரே லைனில் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்து திரும்ப ஓப்பன் க்ளோஸ் பேரன்சஸ் கொடுத்துட்டு இந்த பீன்ற பேராமீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம் 20. அதே மாதிரி இப்போ இந்த 2 டைம் கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கா, இதுதான் கடைசியில் வேல்யூ. அடுத்து திரும்ப இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் இங்கே கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, எனக்கு இன்னொரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போது சீன்ற பேராமீட்டருக்கு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண. அப்போது என்ன பண்ணலாம், திரும்ப ஓப்பன் க்ளோஸ் பேரன்சஸ் கொடுத்துட்டு இந்த சீன்ற பேராமீட்டருக்கு இங்கே 30ன்ற வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 30ன்ற வேல்யூ இப்போ நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபைனல் இப்போ அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கும்னா 60 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இது செயினிங் கால் மூலிமா வந்து சிங்கிள் லைன்லேயே நீங்கள் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கால் பண்ண முடியும். அதே மாதிரி கரிங் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்க முடியும். நார்மல் அன்கரீட் ஃபங்க்ஷனாக மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்க. இதுவே கரீட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவீங்க. சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி இந்த மாதிரி செயினிங் கால் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? இதை இப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ரிட்டர்ன் டைப்பில் பார்த்துருப்போம்ல. இப்போது ஒரு முறை நான் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
கரி ஒன்றுன்னு நான் ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் இருக்கா, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ ஜஸ்ட் ஒரு 100ன்னு ஒரு வேல்யூ நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை நீங்கள் கன்சோல் பண்ணிங்க அப்படின்னா, கன்சோல் பண்ணால் இது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அதுதான் இந்த கரி ஒன்றில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 60 வந்துருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் ஒன்று ஸ்டோர் ஆகிருக்குது. இதில் கரெக்டு தானே? ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து 60, அது கேஷுவல் தான், இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அது பிரச்சனை இல்லை. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ திரும்ப இது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் கரி 2. இப்போ இது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கு, இன்னொரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போது கரி 1 அதை நான் கால் பண்ணிவிட்டு, இப்போ இந்த கரி 1ல் வந்து எனக்கு என்ன இருக்கும், இது இருக்குமா. அப்போது இதை இங்கே நான் கால் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இந்த பீன்ற பேராமீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வேல்யூ பாஸ் பண்ணலாம். 200 வேல்யூ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நான் கரி 2 நான் கன்சோல் பண்ணுறேன். கரி 2 கன்சோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு அனானமஸ் ஃபங்க்ஷன் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபங்க்ஷன் அனானமஸ் கரி 2லேயும் ஏன் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இன்னொரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போது ஃபைனலாக வந்து இந்த கரி 2 நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு அவுட்புட், இங்கே அது அப்படியே நான் கமெண்ட் பண்ணுறேன், எனக்கு நாட் நம்பர்னு வருதா. ஏன்னா இந்த கரி 2 நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா. எக்ஸிக்யூட் ஆகும்போது சீன்ற இந்த பர்டிகுலர் பேராமீட்டருக்கு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. இப்போ 200 பாஸ் பண்ணியாச்சு. ஏக்கு வந்து 100, பிக்கு வந்து 200 பாஸ் பண்ணிவிட்டேன், சிக்கு நான் பாஸ் பண்ணல. இந்த ஃபங்க்ஷனை இந்த கரி 2ன்ற இந்த வேரியபிளை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இதுதான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இங்கே இடத்துல என்ன 300 நான் கொடுக்குறேன். 300 கொடுத்து இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 600. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கரி பண்ணுறது வந்து, ஸோ நான் வந்து இது மாதிரியும் நான் வந்து ஒரு கரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும், இது மாதிரியும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஒரு வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போது அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். திரும்ப இந்த வேரியபிளை நான் கால் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அது இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி வந்து செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இதான் கரீட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு முறை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு 60, அடுத்து 600. ஃபஸ்ட்டு 60 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடை கால் பண்ணும்போது இந்த 10ன்ற பேராமீட்டர் இருக்குமா, இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அது இதில் ஸ்டோர் ஆகும். திரும்ப அடுத்து இங்கே கால் பண்ணேன் அப்படின்னா ரெண்டாவது முறை நான் கால் பண்ணும்போது இது ரெண்டும் சேர்த்து என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கணும், அனானமஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இது மூணுத்துக்குமே வந்து 10, 20, 30 அப்படின்ற ஒரு 3 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இதான் வந்து கரியிங்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா க்ளோஷர் பற்றியும் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் பற்றியும் பார்க்கலாம்.